ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க, திங்ஸ் வி ரிக்ரெட் டிட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தான். நான் வீடியோ பார்க்கல, சின்ன கிளிப்ஸ் மட்டும் பார்த்துருந்தேன். என்னென்னா என்ன நம்ம பண்ண விஷயங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணோம், என்னெல்லாம் தப்போனோ அதுக்கு மேலே வருந்திக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இடையில எந்த பேட் வேர்ட்ஸ் இருக்காதுன்ட்டு நம்புகிறேன். இன்கேஸ் வந்திருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. சரி, ஓகே, வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். பூசிக்கொள்ள ஆசை நானு அடவு கட்டி ஆட்டம் எதுக்கா இந்த பாட்டுன்னு தெரியலையே. ஓ, எல்லாம் க்ளீன் சேவ் பண்ணதுனால. உண்மையாலுமே இந்த சம்மருக்கு க்ளீன் சேவ் தான் பண்ணிக்கணும் போல தெரியுது. ரொம்ப முடியல. இனிமேல் இது மாதிரி இந்த நிகழ்வுக்கு பழகிக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன அது? பூதகோலா. காந்தாரா படம். ஓ, அப்ப வந்து வீடியோவா? நான் பார்க்கவே இல்லை. அப்ப தமிழ்ல ரிலீஸ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில சில விஷயங்கள் அதே மாதிரி ஆரம்பிச்சிருந்து ஒண்ணுமே அப்படிப்பட்ட நிகழ்வுகளை என்னோட வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்லுவேன், அவரோட வாழ்க்கையில் நடந்தது அவர் சொல்லுவார். எனக்கு இப்போ போட்டிருக்காங்களா? என்ன அப்படின்னா, அப்ப நான் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ எங்க வீட்டுல வந்து அப்பா எல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுல அப்பா மாமா எல்லாம் ஒரு 4-5 பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் முன்னாடி உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். டீ வாங்கிட்டு சொல்லுவேன். டீ வாங்கினா அந்த வெளியே போய் செஞ்சுட்டு போயிட்டு வர்றது கடுப்பாயிட்டு இருக்கும். ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 10 ரூபா கொடுப்பாங்க, டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க. செம்பு போனோம்னா 8 ரூபாய்க்கு டீ வாங்குவேன். 2 ரூபாய் சேமிக்க பழகிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு, ஏன்னா 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கும் டீ வாங்கினா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது. அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். எல்லாம் டீ குடிப்பாங்க. அப்போட ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரூபாய் நான் கொண்டு போயிட்டு டக்கன் விளையாடுவேன். அப்ப வந்து டக்கன் கேம் வந்து பயங்கர ஃபேமஸ் இல்ல. கேமிங் நம்ம வந்து அந்த டக்கன் வந்து நான் கதையை பார்க்கறதுக்காக கேம் விளையாடுற சில்ற பைய இன்னைக்கு நம்ம முன்னாடி வேஷங்கள் போட்டுக்கிட்டு கேமிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் கேமர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் புடுகுறான். நீ எத்தனை ட்ரை பண்ணீங்க ஸ்டோரி பார்க்கறதுக்கு? அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஹிட்டாச்சின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார்ல, அதுல இப்படி ஒரு பின்னாடி ஹிட்டாச்சி இல்ல ஹியாச்சி. ஹிட்டாச்சி வந்து அனிமேல வரக்கூடிய என்னுடைய நண்பர். ஓகே, ஓ, நருட்டோல வரதானே? ஹியாச்சி வந்து இதெல்லாம் அந்த காலேஜ் ஸ்டார்டிங்ல அந்த அனிமே பார்க்கறதெல்லாம் அந்த பின்னாடி கியர் ஸ்டேஷன் அதெல்லாம் தெரிய வராச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ஏரியால அப்படி ஒண்ணு இருந்தாலும் தெரியல. அதனால இவங்க சொல்றது புரியல. ஆனா டீக்கு வந்து 2 ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறது 9th ஸ்டேஜ் வரைக்கும் இந்த கதை நமக்கு விளையாடிட்டு லூஸ் கொடுத்துட்டு தோத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ அப்படிங்கும்போது ஒரு காயினை போட்டு அண்ணாவை எடுக்கிறது. சரி, இவ்வளவு நேரம் அவங்க அண்ணா வச்சு ஜெயிச்சிட்டு ஸ்டோரி பாக்குறாங்க. சரி, அந்த 2 ரூபாய் எடுத்து வந்து கேம் விளையாண்டு இருக்காரு, அவ்வளவுதான். இப்போ நீங்க ரிக்ரெட் பண்றது அந்த அண்ணாவோட ஸ்டோரிக்காக இவ்வளவு காயினை ஏமாந்துட்டுமேங்கிறது. அதுவா சொல்ல வரல. இந்த மாதிரி அந்த 2 ரூபாய் சேமிச்சு பழகணும் இல்லையா, அந்த காசை கொண்டு போய் திருடி பழகுறேன்னு சொல்லுவா. அந்த காசை கொண்டு போயிட்டு வீடியோ பண்ணிட்டு ஜாலியா இருந்து கொண்டிருந்த காலங்கள். இது மாதிரி டீ வாங்கிட்டு வர்றது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு. ஒரு நாள் இதே மாதிரி டீ வாங்கிட்டு சொல்றாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பேராசை ஆயிடுச்சு. 10 ரூபா கொடுத்தாங்க, 5 ரூபாய்க்கு தான் டீ வாங்கிட்டு போறேன். மாமா கண்டுபிடிச்சாரு, என்ன டீ கம்மியா இருக்கு. ஆமா, பீங்கால 10 ரூபாய்க்கு டீ கொடுத்தா 5 ரூபாய்க்கு மனசாட்சி இல்லாம ஏமாத்தான் கண்டுபிடிக்கதான் செய்வாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா இருந்திருப்பாங்க. டீ ஊத்துறப்ப 2 பேர் டீ எல்லாம் போயிடும். அதை பண்ணுவானுங்க. 2 பேர் குடிக்கிறதுக்கு 4 பேரா குடிச்சிருவாங்க. அப்படி பாக்குறப்ப அளவு தெரிஞ்சிருச்சு, டீ கம்மியா இருக்கு. புடிச்சு தரேன்னு எடுத்துட்டு போறாரு. அவன் ஏதோ ஒரு பேராசையில் 5 ரூபாய் அவனுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்திருக்குமோ யாருக்கு தெரியும். அரசு மற்றும் இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில அவனுக்கு இந்த 5 ரூபாய் எவ்வளவு தேவைன்னு யாருக்கு தெரியுமா? விட்டுருங்க. இல்ல, ஆனா நான் அப்படியே ஒரு மாதிரி பதறிக்கிட்டே தான் போறேன். வயிற்று எல்லாம் கலக்கிட்டு இருக்கு. போயிட்டு அவன் வந்து டீ கடைக்காரன் கேட்கறாரு, என்ன விளையாடுறீங்களா? நான் 5 ரூபாய் 10 ரூபாய் கேட்டா இவ்வளவுதான் டீ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இல்லைங்களே, பையன் 5 ரூபாய்க்கு தான் டீ வாங்கினா அப்படின்னு.
அவர் தெரிஞ்சு வச்சு ஓகே நான் காசு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஒன்றும் பேசல. அவர் வாட்டி கூட்டிட்டு வந்துட்டு ஏன்னா வீட்டுக்கு போறதுக்குள்ள படு பயங்கரமா இருக்கு. அப்பா தெரிஞ்சு அட்டி போறாரு அப்படின்ட்டு. உண்மையா நம்மள இந்த மாதிரி பண்ணி வெளுத்திருப்பாங்க. வீட்டுக்கு போனா எங்க அப்பா அந்த 90s காலத்துல எல்லாம் ரொம்ப சகஜம் அடி வாங்குறதுல. அடியை பாக்குறாரு. பார்த்துட்டு ஒண்ணு சொல்லுங்க என்ன சொல்ல நினைக்கிறேன் தருதல உருப்படுமா அது இல்ல எனக்கு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அந்த ஒரு குற்றம் தண்டிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அடிக்கவே இல்லையா ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நீ பெரிய ஒரு கையாடலான பணத்தை கையாடல் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கிறதுல ஒரு மீனிங் இருக்கு. 2 ரூபா பையன் எவ்வளவு அல்பமா இருக்கானே நினைச்சிருப்பாரு. அதுக்கு அதை அடிச்சு உன்னை என்கரேஜ் பண்ணாம விட்டதுக்காக உங்க அப்பாவுக்கு ஒரு கை தட்டு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கதையை சொல்லும் நீதி. அந்த மாமா வந்து 2 ரூபா கொடுத்துருந்தோம் 5 ரூபா திருடக்கூடாதுங்கிறது விளையாடுறீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலா விளையாடிட்டு இருந்தது நான். இதுல நான் ரெக்ரெட் பண்ண விஷயம் என்னன்னா 2 ரூபாயா திருடிட்டு இருந்த வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். பேராசைப்பட்டேன் தெரியுமா 5 ரூபான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன். கிரவுட் ஃபண்டிங் ஸ்கேம்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நியாயமான கதை இருக்குங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் ரிக்ரெட் பண்ற கிரவுட் ஃபண்டிங்னா என்ன நடந்துச்சு தெரியல. உன்ன மாதிரியே ஒரு சில வயது கதை வச்சிருக்கேன். ஃபண்டிங் கிரவுட் ஓகே தெரிஞ்ச என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது நான் பார்த்து வியந்த ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட ஐகான்னே சொல்லுவேன், சக்திமான். ஆமாப்பா தூர்தர்ஷன்ல சக்திமான் பார்த்திருக்கேன். சக்திமான். சோ சக்திமான் வந்து அப்ப எங்க காலகட்டத்தின் ஹீரோனே சொல்லலாம். அதுல சந்தேகமே இல்ல. அவர்காக எத்தனையோ போடும்போது எப்படா மணி 12 பண்றீங்க ஃபேன்ல தூக்குனா காப்பாத்து. உயிர் நீத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எண்ணிலடங்காது. அந்த மாதிரி உயிர் தியாகங்களுக்கு பிறகு அவர் ஒரு பெரிய ஹீரோவா செலிப்ரேட் பண்ணப்பட்டு கொண்டிருந்தார். அப்ப வந்து ஒரு விஷயம் நடக்குது. ஒருத்தனுக்கு பிறந்த நாள் வருது. யாருக்கு? இந்த கதையோட நாயகன். எல்லாரும் பிறந்த நாளுக்கு அப்போ வெகு விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னா வாங்கக்கூடிய ஆடை என்ன அப்படின்னா கோட்டு சூட். அந்த போட்டை வந்து அட்டாச்சாவே தைச்சு வச்சிருப்பாங்க. அதை வாங்குவாங்க. சக்திமான் கேட்டு ஒரு சண்டையை போடுறான். பட்டனியோட ஒரு தட்டு தட்டி இருப்பாங்க. அது எதுவுமே நடக்கல. அவனுடைய அழுகைக்கும் அவனுடைய பிடிவாதற்கும் பரிசா அவன் கையில சக்திமான் உடை கிடைக்கும். குடும்பம் இசைந்து கொடுத்திருக்கேன். சிகப்பு கலர்ல கிளவுஸ் போட்டிருப்பாரு. ஷூவும் கிடைக்கல. அதற்கு பதிலாக ஒரு புது செருப்பு அவனுக்கு வாங்கி கொடுக்கப்படுகிறது. உடனே சந்தோஷப்படாதீங்க. இந்த பேட்டால இந்த மாதிரி செருப்பு வித் ஒரே ஒரு கோடு மாதிரி வந்து அந்த கால் கட்டவரல் உள்ள போறதுக்கு மட்டும் ஒன்று இருக்கும்ல, அந்த செருப்பு கீழே பிளாட்டா இருக்கும். ஓகே. அந்த சிறுவன் இந்த சக்திமான் உடைய போட்டுக்கிட்டு கீழே பேட்டா செருப்பு போட்டுக்கிட்டு கையை இப்படி நீட்டிக்கிட்டு தொங்கா புங்கான்னு நடந்து போறான். வீதியில எல்லாரும் அவனை திரும்பி பாக்குறாங்க. அவன் அதை பெருமையா நினைக்கிறான். அவனை சொல்லி அந்த வயசுல அவனுக்கு அதை பார்க்கும்போது பெருமையா இருந்திருக்கு. இன்னைக்கு அதை யோசிச்சு பார்க்கும்போதுதான் அவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், வேஷம் கட்டிட்டு பிச்சை எடுக்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கிறுக்கனை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது பின்னாட்கள்ல வந்து தெரிய வருது. யாரும் கையில காசு கொடுக்காதாலும் உங்களுக்கு அப்ப தெரியல. ஆமா இப்ப தெரியுது. இது தெரியுது. என்னோட சைல்ட்ஹுட்ல எவ்வளவோ ட்ராமா இருந்தாலும் நான் மறக்கணும்னு நினைச்சு கஷ்டப்படுற ஒரு நிகழ்வுனா கண்டிப்பாடா இந்த சக்திமான் நிகழ்வு தான். சக்திமான் அப்ப ரொம்ப பெருமையா என்ஜாய் பண்ணி தான் பண்ணாங்க. என்கேஜிங்கா வந்து உண்மையாலே வீடியோ என்கேஜிங்கா தான் போடுறாங்க. நல்லா வந்து பார்த்தோன்னா பிடிக்காத மாமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்படின்னு தனியா ஒரு கேட்டகரியே இருக்கு. சொந்தக்காரங்கள்ல வந்து பிடிக்காத மாமாக்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே அந்த கேட்டகரி இருக்கு. அதுல எனக்கும் அந்த மாதிரி ஒரு மாமாங்கிற வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீல ஒரு சம்பிரதாயம். ஏதோ வளமையா அந்த ஊர்ல மக்கள் எல்லாருமே கடைபிடிச்ச மாதிரி சொல்ல நீ பண்ணிருக்க அந்த வேலையை. எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லாம் பார்த்து ரூபாயோட எல்லா நிகழ்வுமே ஒரு தேநீரை சுற்றியே இருந்திருக்கு. டீல எச்சி துப்புறது, தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற மக்களோட வலியை உணராதவங்களோட சைல்ட்ஹுட் இன்னைக்கு நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்னாச்சு இது மாதிரி ஒரு நாள் வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மந்திரி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்றது மாதிரி கடுப்பாயிட்டே இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி மாமா வர்றாரு, அம்மா டீ கொடுக்குறாங்க, சமையல் கட்டுல இருந்து வர்றதுக்குள்ள
கொண்டு போய் எப்பறம் டீ குடிக்கிறது கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா அந்த துர்நிகழ்வை நம்மளால பார்க்க முடியாது, சகிக்காது, நமக்கு அருவருப்பா இருக்கும். அப்படின்னால வெளியே வந்துட்டு நான் கிரவுண்டுக்கு போயிட்டேன், விளையாடிட்டு இருக்கேன். கிரவுண்ட்ல விளையாடிட்டு பயங்கர டயர்டா வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தா இன்னும் சாப்பாடால சரியான பசி. என் அம்மாட்ட கத்திட்டு இருக்கேன், நான் அம்மா சாப்பிடதான் கொடுமா, ரொம்ப பசிக்குதுமா அப்படிங்கிறேன். இப்போ இப்போ வந்து ஆகிட்டு இருக்கேன். நான் மெஷினா பொறுமையாக தான் பண்ண முடியும், இரு இந்த டீயை குடி அப்படின்னு சொல்லி டீ குடிக்கிறாங்க, டீ கொடுக்குறாங்க. நான் டீ குடிச்சிருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க, அந்த இடத்துல எங்க அம்மா தான் பஞ்ச் வைக்கிறாங்க. மைக் ட்ராப் பண்ணது எங்க அம்மா. என்னன்னா மாமா வந்து டீ குடிக்காம போயிட்டாரு, அதனால டீ இருக்குன்னா இதுவும் உனக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. நீ எரிச்சிட்டு போய் அதே டீ உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் இன்ஸ்டன்ட் கர்மாங்கிறது தான் அந்த அருவருப்பா உணர்ந்தது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். விட்டத்தை பார்த்து எரிச்சிட்டு போயிருக்கு. சரி, இன்னைக்கு 1000 பெட்டிஸ்கள் இருந்தாலும் குருபாய் இன்னும் தன்னோட வாழ்வுல மறக்க நினைக்கிற பெட்டிஷனா டீல ஸ்கூல்ல வந்து நம்ம இந்த 5வது வரைக்கும் ஒன்று இருக்கும், அப்புறம் 6வதுக்கு போறப்போ ஒரு டிரான்சிஷன் ஒன்று நடக்கும். எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் டிரான்சிஷன் நடக்கும். தே வில் ஐடென்டிஃபை தெம்செல்வ்ஸ் அஸ் பெரிய பசங்க. அவங்களுக்கு வந்து ட்ரௌசர்ல இருந்து பேண்ட் கொடுக்கப்படும். அப்படி பேண்ட்டுக்கு நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லும்போது பார்ட்டி வந்து கையில காசு எடுத்து, வா உனக்கு வந்து டெய்லர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த ஸ்கூல்ல அந்த பேண்ட்டுக்கு மாறலாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நல்லா எடுத்து முடிக்கும் போது அந்த கிழவி ஒரு வார்த்தை ஒண்ணு விடுது, வளர்ற பையன் நல்லா பெருசா தைச்சு விடுங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு ஆகணும், கிழவே சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ணே தம்பி அது ஓகே, சீரியஸ் ஓகே பண்ணிடலாமா அப்படின்னு 2-3 வாட்டி கேட்கிறாரு. அந்த பையனும் கண்டிப்பா பண்ணணும், புட் கட் தான் எனக்கு வேணும் சொல்லி அதெல்லாம் காட்டுறான். ஒரு கரெக்டா அலத்தியில எடுத்து புட் கட் பண்ணி கொடுத்துட்றாரு. அதை மறுநாள் வாங்கிட்டு அவன் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வீறு நடை ஓட்டு போறான். எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அடாடா இவ்வளவு ஒரு ஃபேஷன் சென்ஸ் அப்படின்னு சொல்லி. பின் நாட்கள்ல அந்த நாளை வந்து அப்படி ரீவைண்ட் பண்ணி அப்படி பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது, பூட் கட் நல்லா டைட்டா போட்டுருந்தாங்க, குண்டி கிண்டியெல்லாம் பிதுங்கி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு பல்ஜியா. அதை எல்லாரும் பார்த்து வியந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வு வந்து அந்த பையன் இன்னுமே அவன் வந்து ஒரு நிகழ்வாக தான் பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த பையன் நான் தான் சொல்லுங்க, நான் தான் அந்த பையன், நான் தான சிறுவன். அது ஒன்றும் அவ்வளோ ரிக்ரெட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் அந்த டைம்ல இருந்த ஒரு ஃபேஷன் 70களில் 80களில் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். இன்று போய் நாளை படத்துல நாங்கெல்லாம் போய்கிட்டு அதேதான். 2000களின் மத்தியில ஸ்கூலுக்கு போன ஒருத்தன் பூட் கட்டுக்கு சொல்ற ஜஸ்டிஃபிகேஷன் அது அந்த கால ஃபேஷன் அப்படி இல்ல, அப்பவே அவுட் ஆஃப் ஃபேஷன்ல தான் இருப்பான். பின்தங்கி போயிருக்கோம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. அந்த காலகட்டங்கள்ல வந்து அதிகபட்ச ஃபேஷனா மக்கள் வாங்க நினைச்சது வந்து சிவகாசி ப்ளைனா டி-ஷர்ட் கூட ப்ளைனா ஃபேஷனா போட தெரியாது நம்மளுக்கு. அந்த Dressகளையும் தான் எல்லாரும் வாங்கிக்கிட்டு. பட் நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி ஆசைப்படுவோம், கிறுக்குத்தனமா. தப்பு கிடையாது, தவறு கிடையாது. நான் வந்து அடுத்த நிகழ்வா ஸ்கூல் டைம்ல வந்து நல்லா படிக்கிற பையன். சரி, நான் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லா படிக்கணும்னு கையை தூக்கி கீழே போனோமா? ப்ளஸ் நல்லா படிக்கிற பையன். அதனால என்னன்னா படிக்கிறதோட தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எப்பவுமே இருக்கிற ஒரு ஆள். சரி, என்ன பண்ணணும்னு அதுதான் கதை சொல்ல விடுங்க. என்னன்னா அப்போ வந்து பாட்டு போட்டி, பேச்சு போட்டி இந்த மாதிரி நிறைய நடக்கும். சரி சரி கேளுங்க சார். அந்த காம்படிஷன்ல வந்து எங்க ஸ்கூல்ல இருந்து என்னோட கிளாஸ்ல என்னதான் அனுப்பி வைக்கிறாங்க. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரோட பாட்டு பாடணும். நான் வந்து அவரோட பாட்டெல்லாம் சர்ச் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துட்டு, அப்ப வந்து இந்த பாட்டு புத்தகங்கள்னு சொல்லி ₹1 பாட்டு நினைக்கிறேன். அந்த முகவரி டைம் இந்த மாதிரி டைம் ₹1க்கு சூப்பரா இருக்கு. பிரவுன்லயே ரொம்ப வாங்குனா அதுல போற பேப்பர்ல இருக்கு. அதுல ₹1க்கு வச்சு நான் பெரிய பாடகராயிருவேன்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டு இருந்த காலங்கள். அதுல 2 பாட்டு நான் செலக்ட் பண்ணேன். ஒண்ணு வந்து தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டு. இன்னொன்னு வந்து என்னன்னா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் அந்த பாட்டு. அது லிரிக்ஸ் நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி
அந்த 2 ரூபா திருடும் போதெல்லாம் அவன் தனக்குத்தானே அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தான். அப்பப்போ நாக் அவுட் வாங்கிக்கிறப்பா. இதுல என்னன்னா எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் பயங்கர நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. இருந்தா என்ன பாய், நம்ம தான் நல்லா பாடல அசத்துவோமே, பாடி போடுறியே கூச்சமில்லாம பாட்காஸ்ட் அந்த சேனல்கள்ல. இதுல விஷயம் என்னன்னா அந்த குறுக்கு அந்த பாட்டுல வந்து லிரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல இடையில ஒரு லிரிக்ஸ் வரும், அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும். அதெல்லாம் இப்ப நல்லா மனப்பாடமா இருக்கு. அப்ப வந்து தூங்காத தம்பி தூங்காதே பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போற வரைக்கும், அந்த பாட்டு போட்டி போற வரைக்கும் இதை பாடலாம் அதை பாடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டை பாடிட்டேன். நான் பாட்டு பாடுறப்ப எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தாளாட்டா அந்த பாட்டு இசைக்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி அசிங்கமான மாதிரி ஆயிடுச்சு. சரி, அந்த பாட்டை பாடிருக்கல, இந்த பாட்டை பாடிருக்கலாமோ அப்படின்ட்டு ரிக்ரெட் பண்றேன். அது பிரச்சனை வந்து அந்த பாட்டுல தான் இருந்திருக்குன்னு ஒருத்தர் நினைச்சிருக்கான். ஆமா ஆமா ஆமா, உட்கார்ந்து ஒருத்தர் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல, பெரிய டிராமாவான விஷயங்கள்லாம் கூட மறந்துடும். ஆனா நம்ம ஸ்கூல் டைம்ல வந்து அடுத்த முன்னாடி எம்பாரசிங்கா ஒரு விஷயம் நடக்கிறப்ப அப்படியே ஒரு மாதிரி அது இன்னும் அப்படியே குத்திக்கிட்டே வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே முடியாம. மற்றும் ஒரு சிறு வயது ரிக்ரெட் ஸ்டோரி வந்து, பெரிய வயசுல ரிக்ரெட்டே கிடையாதுல்ல, எல்லாமே சரியா பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே தேர்ந்து முடிவுகளா இருக்கும்போது எதுக்கு ஒருத்தர் ரிக்ரெட் பண்ண போறோம். இப்ப வர்ற ரிக்ரெட் எல்லாம் அப்பாலஜி வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இவர் நிறைய அப்பலஜின்னு பாத்துருக்கிறேன். ஆனா வீடியோ ஃபுல்லா பார்த்ததில்ல. கூட உட்காந்துக்கிட்டு எந்த வித கூச்ச நாச்சமும் இல்லாம ஒரு 3வது மனுஷன் மாதிரியே தன்னை வந்து டீல் பண்ணிக்கிட்டு சூப்பர். சொல்லுங்க. சின்ன பையனா இருக்கும்போது நான் வந்து சலூன் கடைக்கு போறது வழக்கம். நடந்திருக்கு. இது நமக்கு ரிலேட் ஆகும் நினைக்கிறேன். பாப்பா எவனுமே கொடுத்துருக்க மாட்டான். அவனுங்களோட தலைமுடியின் மேல் கை வைக்கும் அதிகாரம் இந்த பெத்தவர்களுக்கு யாரு கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு முறையும் ஒரு மகன் பிறக்கும் போது ஒரு தந்தை தந்தை சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார், தனக்கு வந்து முடி வெட்டுறதுக்கு ஒரு ஸ்லேவ் கிடைச்சிருச்சு என்று. தன்னுடைய ஆசைப்படி அவனோட முடியை செதுக்கிற உரிமையை அவனை எடுத்துக்கிறான் ஒரு தந்தை. பையனுக்கு நல்லா ஒட்டை வெட்டி விட்டு கொட்டை வெட்டி விடு உங்களுக்கு வெட்டிக்குவாங்கடா, எங்களுக்கே வெட்டுறீங்கிற கேள்விய இந்த சமூகம் எழுப்ப மறந்துருச்சு. அப்ப கூட என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரி இருந்து கூட நல்லா கண்ட மேடி முடி வெட்டிக்கிறானுங்க. சரி, அவங்க காசு அவங்க முடி என்ன தூக்கி வைக்க ஒட்டை சர் என்றபடிக்கு வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு இருக்கும்போது நடுவுல அப்பா வந்து போயிடுறாரு. சரி, நீ முடி வெட்டிட்டு பையனை அனுப்பி விட்டுருங்க, போயிட்டு கொஞ்சம் காய்கறி பால்லாம் நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. அப்போ ஒருத்தனுக்கு அவனுடைய 6வது அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அவர்கிட்ட ஒரு சின்ன பேச்சு கொடுக்குறான், ஸ்டைலா வெட்டி விடுக்கிறேன். முக்காவாசி மண்டைக்கு மேல வெட்டினதுக்கு அப்புறம் இன்னும் ஸ்டைல வைக்கிறது. அது மூலமா அந்த அளவுக்கு ஒரு வயது வந்து பாத்தீங்கன்னா 60-70 இருக்கும். ஸ்டைல் என்னங்கிற ஒரு குலவம் இருக்கும் இல்லையா, ஜெனரேஷன் மாறுது. அந்த இந்த சிசர் வந்து வச்சிருப்பாரு புல்லு வெட்டுறது, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அது பேர் என்ன எனக்கு தெரியாது, பட் அதை வச்செல்லாம் வெட்டி விடுவாரு அவரு. ஸோ அப்படி அவர் பண்ணிக்கிட்டு ஸ்டைலா வெட்டி விடு அப்படின்னு சொல்லி நான் கேட்கவும் அவர் மனசுல ஒரு சின்ன ஸ்டைல்னா என்னப்பா, என்ன நீ நினைக்கிற மனசுல அப்படிங்கும். அன்றைக்கு நான் பார்த்த அந்த சிம்புடைய ஏதோ ஒரு போஸ்டரோ ஏதோ ஒன்று என் மனசுல எல்லாருக்குமே அதை சொல்றேன், ட்ரெண்டா இருந்த ஸ்டைல் ஆச்சு. டிக்கு போடுறது, கிரில்லுல ஒரு கோடு போடுங்க அப்படின்னு ஒண்ணு அவர் வந்து அதை புடிச்சிட்டாரு. ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லைஃப்ல நல்லா வெட்டி விட்டுட்டு கிருதா மட்டும் இவ்வளவு தூரம் வச்சு நல்லா கோடை போட்டு அனுப்பிட்டாரு. இந்த கரெக்டர் மசில டிக்கு போடுவாங்க, அந்த மாதிரி இங்க டிக்கு இருக்கும். மிரர் இமேஜ் பண்ணாலும் இங்க டிக்கு போட்டு விட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கிருதாவோட அந்த பையன் வீட்டுக்கு போறான். அவ்வளவு நேரம் தன்னை ரொம்ப ஸ்டைலிஷா நினைச்சிட்டு இருந்தவன் தலை குளிச்சு வந்து கண்ணாடி முன்னாடி தன்னோட உருவத்தை பார்க்கும்போது உன்னை ரியலைஸ் பண்றான். இந்த முள்ளம்பன்றி போல இருக்கக்கூடிய அந்த தலைமுடி முள்ளு முள்ளா இருக்கும்போது தன்னை வெறுக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்ல அவன்கிட்ட. அப்படிப்பட்ட இதோட அவன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான். ஆஸ் யூஷுவல் பிடி மாஸ்டர்ங்கிற பேர்ல
ஒரு விசாரணை படத்துல வரக்கூடிய போலீஸ் அதிகாரி போல செயல்படுற ஒருத்தர். இல்ல உண்மையாதான் முள்ளா முடி வச்ச மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே யாராவது ஒரு 3 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா முள்ளமன்றி பேரே வச்சிருப்பான் அவனுக்கு. அவங்க எல்லாருமே பேரும் முள்ளமன்றி தான். நம்ம சொல்ல மறந்துட்டோம், இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லாரும் பேருமே முள்ளமன்றி தான். ஆனா இப்ப எல்லாம் வளர்ந்துட்டோம். நம்ம இப்ப வளர்ந்த ஸ்டேஜ்ல இப்ப இருக்கிற நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்கள்ல அந்த மாதிரியான பசங்களை பார்க்கவே முடியறது இல்ல. உண்மையாதான். அதான் சொன்னேன், அவங்க ஃபேஷனுக்கு ஜெனரேஷன் மாறி நம்ம தான் பயங்கர முடி வெட்டணும். அது ஏன் உங்களுக்கு தெரியலையா? அது ஏன் உங்களுக்கு புரியலையா ஏன்னு? அந்த மாணவர்கள் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியே வந்த பள்ளிக்கு போன நாட்கள்ல ஜெனரேஷன் மாஸ்டர் அவனை வந்து ஜெனரேஷன் கேப் சாட்டை குண்டு அவனை அடிச்சு அந்த இடத்துல நீங்க ஒரு சேவா வந்திருக்கீங்க. சாப்பிட்டேங்கிறது ஒரு கேள்வி நீ எழுப்பு வேணும்னு சொல்றது. விசிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன ரோப் அதுல அடிக்கிறதே அவன். ஆமா பிடி மாஸ்டர் அதுல அடிப்பாங்க. இந்த படம்லாம் இமேஜின் ஆயிடுச்சு. 50 Shades of Grey. கொஞ்சம் ஃபெட்டிஷன். துபாய் கத்தார்ல கொடுக்கக்கூடிய அடிகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அரபு நாடுகள்ல கொடுக்குற சவுக்கடிகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் என்ன பாலியல் குற்றமா பண்ணேன்? தலைக்கு நடுவு சின்னதா ஒரு சின்ன பையன்பா பிடி சார் வந்து ரோப் வச்சு அடிச்சிருக்காரு. சாட்டை எடுத்துட்டு நிர்வாணப்படுத்தி சாட்டையில் அடிக்கும்போது ஒரு கற்பனை போயிட்டு ஒரு சிரிப்பு. அப்ப நீங்க அதை ரிக்ரெட் பண்ணீங்கல்ல? பண்றேன். அவங்ககிட்ட அடி வாங்கினதுனால கிடையாது, அந்த கண்ணாடியில பார்க்கும்போது நான் அதை ரிக்ரெட் பண்றேன். இல்ல நீங்க அதுக்கு ரிக்ரெட் பண்ணேன்னு சொல்றது வந்து சிம்பு ஃபேனா இருக்கிறதுக்கும் ரிக்ரெட் ஆனீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். டாபிக் மாதிரி நீங்க தானே எடுத்துக்கிறீங்க, என்ன வேணா எடுத்துக்கோங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ரிக்ரெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சைல்டிஷா ஃபன்னியா இருந்துச்சுல்ல. நான் மிகா துயர்ல இருந்த விஷயங்கள்லாம் உனக்கு சைல்டிஷா பண்ணி ஒரு டிராமா, ஒரு மென்டல் டிராமா ரோட்ல நடந்ததெல்லாம் சைல்டிஷா. அதுன்னு ஆனா சில ரிக்ரெட்ஸ் வந்து பார்த்தோம்னா காலத்தால மாத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ரிக்ரெட் ஒன்று தோணுது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ எல்லாருமே வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படின்னு யாருன்னு கேட்டினா ஒரு ரொம்ப யோசிப்பாங்க, 4 பேர் 5 பேர் அப்படின்லாம் யோசிப்பாங்கல்ல. எனக்கு டக்கு நான் வந்து மைண்டுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற ஒரு உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவன் வந்து திடீர்னு அந்த அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ. நம்ம அப்பலாம் அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், வெளியே போறது வைக்கிறதுக்கு. காலையில 10 to evening 6 எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவன் திடீர்னு வந்து டைம் மச்சான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நானும் ஏதோ சொல்ல போறேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் போறேன். போய் பார்க்குறேன், அங்க எல்லாம் போனோம்னா எல்லாம் கேரம் போர்டு விளாண்டுட்டு இருக்காங்க. சும்மா 5 ரூபா 10 ரூபா பெட் மேட்ச் விளாண்டுட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி விளாண்டுருக்காங்க. அவன் டீம் வந்து தோக்குற மாதிரி இருக்கு. உடனே அவன் பக்கத்துல இருக்கிற மேட்டை எழுப்பி விட்டுட்டு நீ உட்கார, நீ ஜெயிச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன உட்கார சொல்றான். பயங்கரம் அப்படியே அதிரி புதிரியா கேம் போயிட்டு இருக்கு. நான் ஜெயிச்சு கொடுத்துட்டேன். ஜெயிச்சு கொடுத்துட்டு எல்லாம் டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு இருக்கோம். டீ சாப்பிட்டு டைம் ஆயிட்டு இருக்கு. லாக்டவுன் வந்து வெளியே போயிட்டு இருந்தா போலீஸ் நின்று இருப்பாங்க, பஞ்சாயத்தாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுது, ஏதோ சொல்லணும்னு சொன்னானே சொல்லவே இல்லையே. சரி காலைல கேட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமா இருக்க நினைச்சு நான் பேசாம விட்டுட்டேன். அடுத்த நாள் எழுந்துச்சு பார்த்தா அவன் வந்து வீட்டில் வந்து ஏதோ சூசைட் பண்ணிட்டான், இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது என்னன்னு விசாரிச்சேன்னா அவன் வந்து இந்த மாதிரி அவனுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு, அதனால சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய கடன் இருந்தது அப்படிங்கிறதே என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கான். மேபி அதை சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்திருப்பானோ, இதை சொல்லியிருந்தான்னா மேபி இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா நான் அதை ஏதாவது ஈஸ் பண்ணி விட்டுருக்கலாம், இல்லடா இதை பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கான ஒரு ஆப்ஷனை நம்ம இடமே கொடுக்காம விட்டுட்டோமோ, அந்த டைமை கொடுக்காம விட்டோமோ, என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே தோணிட்டே இருக்கும். சரி விடுங்க. சோகங்கள் எனக்கும் அந்த சமயங்கள்ல தான் ரூபாய் வந்துட்டு வீடியோஸ்ல அது சூரிய வம்சமா இந்த சமயங்கள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் சில நாட்கள் வராம இருக்கிறப்ப சார் ஸ்கூல்ல அப்படி நீங்களே பண்ணிருக்கப்பா அப்படிங்கிறது தனியா எப்படி நானே கதை சொல்லிட்டு நானே இது பண்றது அப்படிங்கறதுனால நீ இல்லாம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற போலித்தனமான வாதத்தை வச்சு கொஞ்சம் மனசு கஷ்டமான ஒரு ஸ்டோரி சொல்லிட்டாரு, நல்லா இருந்துச்சு வரைக்கும். சில ரிக்ரெட்ஸ் பண்ணியா இருக்கும், சில ரிக்ரெட்ஸ் வந்து நமக்கு வலி மிகுந்த நிகழ்வுகளா இருக்கும், மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் சொல்ல போறேன். சிரிக்கிறீங்க
நீ என்ன ஒரு காதல் தோல்வி, ஒரு இளைஞனுடைய காதல் தோல்வி கதை. இது வந்து எவ்வளவு கூட நம்மளுக்கு தெரியும். இப்ப வந்து காதல் தோல்வி கதை சிரிப்பு தான் வருது. ஆறுதலை கொடுத்து ஐ எம் வித் யூ, மோர் பவர் டு யூ குருபான்னு சொல்றான். அதை வந்து பகடி பண்ணி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பின்ன சொல்லுங்க, ஸ்டோரி சொன்னீங்கன்னா எப்படிங்கிறது தெரியும். அப்ப வந்து நான் ஒரு 16 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞனா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அது வந்து கொஞ்சம் சோகமான நிகழ்வு தான் அந்த வயசுல காதல் தோல்விங்கிறது. சின்னதா ஒரு இதை பண்ணிட்டு இருப்போம்ல, பப்பி லவ், அந்த காலகட்டங்கள். அப்பதான் வந்து எங்களுக்குள்ள சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்பயும் வந்து டாக்ஸிக்கா. ஆமா, நமக்கு தெரியல, அனுபவம் இல்ல, அவங்களுக்கு ஏதோ நடந்துருக்குது, சந்தோஷப்பட்டு வேண்டியதான். நீ ஏன் எஸ்எம்எஸ் அனுப்புன, நான் ஃபோன் பண்ணும்போது கால்லையே வந்து பிஸின்னு வருது, அதுவே டாக்ஸிக் அப்பெல்லாம். நான் ஃபோன் பண்ணும்போது பிஸியா இருந்ததுன்னா அப்ப 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக்சர் மெசேஜ்ல குட் நைட் சொன்னா நீ நார்மல் டெக்ஸ்ட்ல குட் நைட் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி. இந்த கமா ஸ்லாஷ் கொக்கி இதெல்லாம் வச்சே வந்து ஹார்ட் எல்லாம் போட்டு அனுப்பிட்டு இருந்த காலங்கள். நமக்கு அதெல்லாம் ரிசீவ் தான் கிரியேட் பண்ண தெரியல, பட் அதே ரசித்தான பாட்டு. வாரங்கள், ஒரு 4 வாரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த காதல் முறியுது ஒரு கட்டத்துல. எப்போ 29வது நாள் மெசேஜ் பண்ண காசு இல்ல, வேலிட்டி முடிஞ்சிருதுனாலயா உடஞ்சு போறேன், சிறு வயது சருஸ் உடஞ்சு போறான் இந்த இடத்துல. அப்ப ஒரு பாய் வீட்டு கல்யாணம். எங்க அப்பா என்ன அங்க அந்த பொண்ணை பாத்துக்கு ஏதாவது பண்ணியாப்பா? எல்லாரும் அங்க வயிறார வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சோகத்துல சாப்பிட முடியல. எனக்கு என்ன பார்க்கும்போதே வந்து கோவமா இருந்தது. நான் வாழ்க்கையோட அந்த உன்னதமான காதல் அவ்வளவுதான், இனிமேல் அப்படிதான் ஃபர்ஸ்ட் லவ்ல இருப்ப எல்லாரும் அதே மாதிரி தாச்சா, என்னடா சுத்திக்கிட்டு இருந்தேன். சரியா சாப்பிட தோணாது. அப்ப என்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, கஷ்டமா இருந்தது, ஏன் இருக்கும் அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ நான் எனக்கு பல வகையில தண்டனைகள் நான் கொடுத்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ அந்த கல்யாணத்துல அன்னைக்கு அந்த இதுல போய் எல்லாரும் மட்டனும் சிக்கனும் சாப்பிட்டுருக்கப்போ அந்த இடத்துல நான் போய் வெஜ்ஜு சாப்பிடலாம். வெஜ்ஜில் உட்காந்து அதாவது தன்னை தானே வருத்திக்கிறாரு. அந்த வழி காதல் வழியில இருந்து வர்றதுக்காக அவரே கொடுத்துட்டு வழி அழுதுகிட்டு அப்போ வந்து அந்த வழியை நான் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். அதேதான் எல்லாரும் இதை கடந்து வந்திருக்கிறோம். பல நாட்கள் இரவு தூங்குறப்ப ஃபேன் வந்து போடக்கூடாது, இந்த கொசுக்கடி, கொசுவோட கடிக்கிற வலி வந்து நமக்கு வேணும். இந்த பெயினை நான் வந்து எம்ப்ரேஸ் பண்றேன். சாப்பிடாம இருந்திருக்கிறோம், இந்த ஃபேன் போடாம இருந்த வழி நம்ம அதை பண்ணலாம். நானு எனக்கு வந்து இந்த உடலை வந்து வருத்திக்கிறது இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுளா இருந்ததுனால கொசுக்கடியில படுக்கிறதும், பாய் வீட்டு கல்யாணங்கள்ல வெஜ் பிரியாணி சாப்பிட்றதும், இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் தோணும். உனக்காக வாழும் கலைஞன் தன்னை மறப்பான். பாடாதீங்கப்பா, காப்பிரைட் போடுறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருந்தது எத்தனை நாள் அது இருக்கும். அந்த வலி போற வரைக்கும் நான் அப்பதான் இருந்தேன். ஒரு 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நாள் ரெடியா போது மீண்டு வர்றான் சார், விட்டேன் ஃபீனிக்ஸ் பறவையா பறந்து போறான், பிரியாணி வாங்கி சாப்பிடுறான், அவன் வாழ்க்கை திரும்பியும் பசுமையா மாறுது. ஜோக்ஸ் அப்பார்ட் என்னன்னா, இந்த விஷயத்த ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வாழ்க்கையில ரிக்ரெட் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நண்பன் இறந்தப்ப எடுத்த டைம்ங்கிறது ஒண்ணு, இன்னும் எடுக்கிற டைம்ங்கிறது ஒண்ணு. நான் அந்த 5 ரூபா திருடினப்போ ஒரு 1/2 நாள் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்காக ரிக்ரெட் பண்ற டைமும் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மறக்க கூடாத இந்த ரிக்ரெட் பண்ற டைம்ல வாழ மறந்துடுறோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதை பத்தியே யோசிச்சுட்டு மண்டையில போட்டுக்கிட்டு எப்பவுமே அதையே யோசிக்கிற ஒரு விஷயமாவே மாறிட்டு இருக்கு. என்னதான் ஃபன்னியா சொன்னாலும் அன்னைக்கு அந்த பாய் வீட்டு கல்யாணத்துல பிரியாணியை நான் சாப்பிடுறேன். மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் வந்து 2 பார்ட்டா நான் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, நான் வந்து சில சமயங்கள்ல கோவப்படுவேன். கோவப்படுறப்ப என்ன ஆகும்னா, நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவேன். என்னோட கோவத்தை வந்து
ரியாக்ட் பண்ணி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதனால இல்ல அது வந்து எல்லாருமே நடக்கும்போது என்ன நடந்துருக்குன்னு ஆகும்னா நினைக்கிறேன். அந்த டைம்ல அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய மொமெண்ட்ஸ்னு இருக்கும்ல, அந்த மொமெண்ட் எல்லாமே ரூன் ஆயிரும். அந்த மொத்த நாளுமே வந்து கெட்டு போற மாதிரி எல்லாம் நடந்துரும். ஸோ எனக்கு இது தோணும் அப்பப்ப, எதுக்கு வந்து இவ்வளோ வந்து அதாவது ஆங்கரை எக்ஸ்பிரஸ் பண்றதுனால ஒரு மொத்த நாள் ரூன் ஆகுறது வந்து எனக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜா தோணுச்சு. ஒரு ஆங்கருக்கு ஒரு ஃபுல் டேவை நம்ம வந்து இதாக கொடுக்குறோமேன்னு சொல்லி. ஸோ அப்போ நான் அதுக்கு நான் யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே நம்ம ஏன் வந்து ஆங்கரை லெட் கோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கு அடுத்து வர்ற மொமெண்ட் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு அடுத்து என்ன நடக்கணுமோ அது நடக்குது. அது ஆனா நல்லா இருந்தது. அடடே அப்ப இவ்வளவு ஈஸியா இருக்கா அப்படின்னா, ஃபாலோ பண்றதுக்கு அவ்வளவு ஈஸியா இல்லை, ஆனா ஃபாலோ பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து ஒரு அட்வைஸா சொல்றேன்னா அப்படின்னா கிடையாது. ஒரு ஆர்டர் பார்க்கும்போது உனக்கு ஃபோன் பண்ணுவோம்ல, பாய் கூகுள் பிக்சல் 6A ஆஃபர்ல வந்துருக்கு 26 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஜொமேட்டோல ஆமா ஹெச்எம்ஆர் பிரியாணி 30% ஆஃபர் இப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுன விஷயம் தான் ஹோட்டல் முத்திராவத்தர். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் ஃபிளிப். நமக்கு ஒவ்வொரு டைம் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போ, அண்ணாத்த சமயமா இருக்கட்டும் இல்ல விக்ரம், இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு இஷ்யூ வரப்போ அந்த மொமெண்ட்ல அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த டைம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். முடிஞ்சதுக்கு இதுக்காக ஃபீல் பண்ணங்கற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அந்த ஈவென்ட்டை போய் ரீகால் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டா டீல் பண்ணிருக்கலாமே. ஆனா அதெல்லாம் லெஃப்ட் டீல் பண்ணிருக்கலாம்னு தோணும். ஆனா அத சென்டர்ல வச்சு நமக்கு நாமே நிறைய ஆப்பு கொடுத்துப்போம். நான் குருபாய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு அடுத்து வந்து ஒரு சில்லான வீடியோவை போட்டுற முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மனநிலையோட இனிமே பிளிப் வந்து அப்படிதான் ரன் ஆகும். குருபாய் சொன்னா ரன் ஆகும். ஓகே, வீடியோ முடிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்பவுமே வித்தியாசமான வீடியோ. இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ அதிகமாக இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக பார்த்ததில்ல. நிறைய பேசுவாங்க, அது ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சி போர் அடிக்குதுன்ட்டு ஒரு கொஞ்சம் பார்ப்பேன். இதுக்கு ஒரு என்னடா பேசுகிறாங்க நமக்கு இது பேசினாவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எவன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம், பாதியோடய நிறுத்திடுவோம், இல்லை பார்க்க ஸ்டார்டிங்லேயே நிறுத்திடுவோம். ஆனால் இந்த வீடியோ வந்து சரி பார்த்துருவோம், என்னதான் வந்து கேட்டிருக்காங்க ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சது. ஒரு 2 நாள் ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து உண்மையாலுமே செம்ம பண்ணியாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக நெரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கு, ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணியிருக்கிறோம், அதை அவங்க சொன்ன ரிக்ரெட் பண்ணியிருக்கிறோம். பட் வந்து இந்த அளவுக்கு அழகாக கோரியாக அந்த நெரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஆனால் குருபாயோட இதெல்லாம் இந்த டீயை சுற்றி நடந்தது எல்லாமே வந்து நமக்கு நடக்கலை. பட் அவங்களுக்கு நடந்தது அந்த 2 ரூபா தின்னதெல்லாம் உண்மையாலுமே செம்ம இது. ஆனால் குருபாய் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 ஸ்டோரி என்னமோ சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த டீ வந்து டீலேருந்து காசு தின்னது, டீயில் திருப்பி கொடுத்தது, அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு இறந்துன்னு சொல்லி அந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் சங்கடமாக போயிடுச்சு. ஸோ அது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாத ஒன்று, அவருக்கு நடந்துடுச்சு. ரியலி சாரி. அந்த டீ சுற்றி நடந்த சம்பவங்களும் உண்மையாலுமே ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அவர் சொன்ன இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி ஃபிளிப் சொன்னது சரி சருசு சொன்னது வந்து உண்மையாலுமே ரொம்ப இதாக, நம்ம சக்திமான் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டோம், பட் நமக்கு வந்து கிடைக்கல, அதனால போடலை. அதே மாதிரி ஹேர் கட் பண்ணப்போ வந்து நடந்திருக்குது, நமக்கும் நடந்திருக்குது, 2-3 சம்பவங்களாக பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து இந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், பூட் கட் பேண்ட்டு. ஸோ அந்த ட்ரௌசர்லேருந்து பேண்ட்டுக்கு போகிறது எல்லாமே உண்மையாலுமே ரொம்ப எல்லாருக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரில இப்போ எல்லாருமே என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜென்ரேஷனே மாறிடுச்சு. பட் நம்ம ஜென்ரேஷனில் அதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான நிகழ்வு. அப்பா பேண்ட் போட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நான் முழுசாக பார்க்க மாட்டேன், பட் இந்த டைம் ஃபுல்லாக பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல். அதே மாதிரி பாலாஸ் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வரைக்கும் பை.